அம்மனூர் ஊராட்சி கண்ணன் நகருக்கு அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வட்டம் அம்மனூர் ஊராட்சியில் கண்ணன் நகர் உள்ளது. கண்ணன் நகருக்கு சாலை வசதி, பட்டா, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி இப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சங்கத்தின் தலைவர் சுப்பிரமணி தலைமை தாங்கினார். சங்க நிர்வாகிகள் சௌந்தரராஜன், தனசேகர், கொல்லாபுரி, டேனியல், வக்கீல் சிவரஞ்சனி உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். பொது செயலாளர் மணியரசு ஆர்ப்பாட்டத்தை தொடங்கி வைத்தார். சங்க கௌரவ ஆலோசகரும் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி தலைவருமான டாக்டர் ஐசக் ஐயா சிறப்புரையாற்றி பேசினார். மேலும் விடுதலை முன்னணி பொதுச் செயலாளர் மோகன், SC/ST கூட்டமைப்பு தலைவர் கலைநேசன், பொது செயலாளர் நைனா மாசிலாமணி, தலித் முன்னணி ஒன்றிய செயலாளர் கலைமணி, 23வது வார்டு நகரமன்ற உறுப்பினர் நரசிம்மன் உள்ளிட்டோர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றி பேசினார். அப்போது தெருக்களின் ஓரம் கழிவு நீர் மற்றும் வடிகால், கால்வாய் அமைத்து தர வேண்டும், பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்க வேண்டும், மயான பூமி அமைக்க இடம் ஒதுக்கி தர வேண்டும், ஆரம்ப சுகாதார நிலையம் அமைத்து தர வேண்டும், புற காவல் நிலையம் அமைத்து தர வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர். வீடு கட்டி வாழ்வோருக்கு பட்டா எங்கே, பட்டா எங்கே, வருவாய்த்துறை சொந்தம் ஐயா வெற்றியே இல்லையே தானே பண்ணுவான், போலீஸை கூடுவான்ல. அப்போ ஆர்ப்பாட்டத்தை மாற்றணும். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய தன்மையை மாற்ற அடுத்த மாடிகள் கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு சாதாரண மனிதர் வாழ்வதற்கு அவனுடைய இடத்தை வந்து பட்டாசு அதுக்கு என்னென்ன, அதாவது பட்டாசு செய்ய முடியாது. வருவாய்த்துறையே, 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 வருவாய்த்துறையே 10 ஆண்டு காலமாக ஆனால் நடுவில் போய் வராது, அங்கேயே மடக்கி வச்சிருக்கு. எனக்கு உண்மையாகவே ரொம்ப வெக்கமா இருக்குங்க. நான் ஒரு அரசியல் தலைவர் மட்டுமல்ல, இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு பெற்ற ஒரு அரசியல் கட்சி தலைவர், ஒரு மாபெரும் கல்வி நிறுவனத்தை தலைவர். ஆனால் எனக்கு போறதுக்கு வழி இல்லை, எனக்கு போறதுக்கு வழி இல்லை. எனக்கு பல பல நூற்றுக்கணக்கான ஏக்கர் இருக்குது, கல்வி நிறுவனம் இருக்கு, எனக்குன்னு தனி ரோடு இருக்கு, நான் போயிட்டு வருவேன். ஆனால் இங்கே வாழ்கிற இடத்துல ரோடு இல்லை, வாழ்கிற இடத்துக்கு ரோடு இல்லை. போற மிகப்பெரிய அதிகாரி யாரு அமைச்சர் வர வச்சாலும் இங்கிருந்து பெட்ரோல் போய் அங்க ரோடே இல்லை, அங்க ரோடே இல்லை அப்படின்னா வழியில வந்து மடைக்குது. அதாவது 200 பேருக்கு இங்க பட்டா இல்லை. 2-3 நாட்கள் முன்பதாக நாங்கள் இதை எடுத்தோம். சில நிறுவனங்கள் உருவாக்குவதற்காக ஒரு முயற்சி எடுத்து